ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம விளாக பார்த்து நீங்கள் குறை நாளில் மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லைட் இல்லை, இருட்டாயிருக்கு, என்ன செய்ய? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலே பெரிய ஃபெஸ்டிவலான வாவுபலி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து இங்கே காரை விட்டதுக்கு சரியான பெரும் பாடாகி போச்சு. ரொம்ப டிராஃபிக். அதுவும் நாங்கள் வந்தது வேறு வீக்கெண்ட் வேறு, ஒரு மனுஷனும் போக கழியாத இருக்குது. நாங்கள் காரு அப்படின்னா இப்போது இங்கே நாங்கள் காரு விட்டதுலேருந்து அவங்க அங்கே வாவலி சந்தைக்கு கூட்டி போன ஒரு 6-7 கிலோமீட்டர் இனி நாங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அண்ணங்க லைட் அடிச்சாரு, நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன டிராஃபிக்னு காமிச்சாரு பாருங்க. என்னதான் ஆச்சு நம்ம கன்னியாகுமரிக்கு பாருங்க. நம்ம கன்னியாகுமரிக்கு என்னதான் ஆச்சு? எங்கள் கருத்துக்களை நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதுக்கு போதும் என்று என் மனதளவை புண்ணாக்கி காலு மிதிச்சு காலு போச்சு. கைஸ் பாருங்க, நம்ம கன்னியாகுமரி கட்டணன்ட்டு லிஃப்ட் கட்டு போனாமா பாருங்க. கைஸ் எவ்வளோ கூட்டம், சோறு கைஸ் பாருங்க. கைஸ் உங்களை நான் விளாக் போடுறேன். வாய்ஸ் நாங்கள் கொஞ்சம் நேரமாக நடந்துகிட்ருக்கோம். இனியும் நடக்கிறது முடியல. குறைய நேரமாக நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஒளி வந்து விட்டது கைஸ், ஒளி வந்து விட்டது. நம்ம இப்போது போக போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல், எனக்கு சேனல் நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டி தரேன். ஸோ என்ன சேனலை வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களும் இங்கே கன்னியாகுமரியில் இருந்துட்டு இப்போ வெளியில் போய் படிக்கிறீங்களோ வேலை பார்க்கிங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ள என்னெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு காட்டி தரேன். வாய்ஸ் இதுதான் நம்ம வாவலி சந்தை என்ட்ரன்ஸு. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக் கைஸ், ஒரு இடமும் நிற்க முடியல. கைஸ் பாருங்க, சரியான கூட்டம். நம்ம உள்ளே போயிட்டு உள்ள என்னெல்லாம் விசேஷம்னு காமிச்சு தரேன். கைஸ் பல போராட்டங்கள் தாண்டி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் நிறையா வண்டிகள்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க பாருங்க. நிறைய வண்டி ஃப்ரெண்டில் வச்சுருக்கு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பேக்கில் அண்ணன் மாதிரி வந்து வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வைப்பு காட்டி தரோம் உங்களுக்கு. அண்ணன் மாதிரி கேட்ட வைப்பு காட்டி தரோம். அப்படியே அந்த மாதிரி வைப்பை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பைய உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்சி தரேன் பாருங்க. உங்க அப்பா இங்கே நிற்கிறாரு. சிறந்த முறையில் ரூம் வசதியும் உண்டு. இன்னும் 24 மணி நேரம் சர்வீஸ் வசதி செய்து தரப்படும். அனைவரும் வருகிறது. மன திருப்தியுடன் செல்ல உங்கள் ஆதரவை விரும்பும் சின்ன வயசுல வீட்டில் அடி வச்சு சாப்பிட்டு வச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ணனுக்கு. இதுதான் நம்ம ராக்கி அண்ணன் இருந்தது. இதான் நம்ம அண்ணனோட யூடியூப் சேனல். நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பெல் ஐக்கானை தட்டியிருக்கேன். இங்கே பாருங்க பிளேன் இருக்கு, பிளேனு இங்கே பாருங்க காய்ஸ். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம கன்னியாகுமரி பிள்ளைகளோட கைவண்ணங்கள். அவங்களால பாருங்க பக்தராஜ 2.0 நாங்கள் காய்ஸ். நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம கன்னியாகுமரி பிள்ளைகள் செய்த ஒரு நம்மளை பேச விட நாங்கள் இப்போ ஒன்று காமிச்சிடறோம் பாருங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அங்கே ட்ராயிங் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ட்ராயிங்கு, நிறைய கிராஃப்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம கன்னியாகுமரியில் உள்ளவங்கெல்லாம் செய்தது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். என்ன சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆகும். Guys, this is the view. இதான் நம்ம வியூ பாருங்க.
அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை யாராலையும் தடுக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங். Actually, the crowd is depend upon the Bahubali. We are struggling in this Bahubali. Bahubali மாறிய போறாது கொஞ்சம். சத்தியமா கஷ்டமா இருக்கு ப்ரோ. கிளட்ச் பண்ணி கால் போகுது ப்ரோ. சத்தியமா காய்ஸ் அசிங்கமான சம்பவங்களை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வேண்டியது. ஏதாவது ஒன்று கேரளாமான ஒரு பிளான் போட்டுருக்கோம். மனசு எனக்கு என்னமோ இவங்க கேரளா மேன் பிளான் போட்ட மாதிரி இல்லை, ஏதோ கேரளா பொண்ணை பார்த்த பிளான் போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. லைட்டாக பிளான் போட்டேன். பட் இந்த க்ரௌடு கடையில் நமக்கு பார்க்க எனக்கு வாய்ப்பு இல்லை போல தோணுது. தம்பி மனசு கஷ்டமா இருக்காரு, ஏதாவது ஒன்று நம்ம பார்த்து செட் பண்ணி கொடுக்கலாம். பார்ப்போம், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நமக்கு இங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு ரேப் சாங்கு வந்தாச்சு. அதே மாதிரி அங்கேயே இருக்கு. நாங்கள் போய் காட்டிடுறோம். ന്യൂഡൽഹിയിൽ മുസഫറിനടയിൽ നിന്നും വന്നിരിക്കുന്ന അതിശയ കാഴ്ചകൾ ആട്ടങ്ങൾ ആരംഭിക്കുന്നതൊക്കെയാണ് 2 നിമിഷങ്ങൾ அப்படி உள்ள போய் வெளியே வந்துட்டோம். நல்லா செம்ம கூட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் உள்ள போய் ஏன் வீடியோ போடுறேன்னா உள்ள நிறைய திருட்டு சம்பவம்லாம் நடக்கும். அதனால் போடலை. மொபைல் திருட்டு, பர்ஸ் திருட்டு நிறைய இருக்கு. நாங்கள் மேக்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ உள்ள போயிட்டு வந்தோம். போன இடத்துல கூட்டம் நிறைய இருக்கு. ஆனால் போன வண்டியோட இந்த வாட்டி அவ்வளோ ஒரு ஒர்க் இல்லை. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. புதுசாக வரவங்களுக்கு மேக்ஸிமம் ஒருக்கா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஆனால் வந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடாதீங்க. ஏன்னா பண்டத்தை அடி வச்சுருக்கீங்க. இவன் எனக்கு பேங்க்ல எடுத்து சாப்பிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன்னா மனசே சரியில்லாம பேங்க்ல சாப்பிட்றான். மனசே கேட்கல. மனசே கேட்கல கைஸ். பேங்க்ல எடுத்து சாப்பிட்டான். சண்டை யாரும் பேசக்கூடாது. சூடு மிட்டாய் சாப்பிடுவோம் வாங்க கைஸ். அண்ணா ஜாலியாக தேங்காய் சுட்டு இருக்காரு. வந்து இப்போ வியாபாரம் பண்ண மாதிரி சுடே சுடே வியாபாரம் பண்ணுங்க. ஏன்னா இந்த பையனை தெரிஞ்ச விட சூடு சொன்ன இல்லை, அதை கொஞ்சம் சூடு வாங்கிட்டேன் சொல்லலாம். நானும் சூடு வாங்கிட்டேன் சொல்லலையா. தம்பிக்கு ஒரு ஆசை வந்துட்டான். ஆனை வாங்கி வளர்த்த போறான். ஆனை வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷம். இல்லை ஆனைக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஆனை வளர்ப்போம். ஆனை வாங்கிட்டோம். பாருங்க ஆனை வாங்கிட்டோம். காரில் போடலாம். யானை வாங்கிட்டோம். பாவலி வாங்கணும். நம்ம ஒரு சிறுவனை பார்த்து விட்டோம். எல்லாரும் ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம். யானை வேணுமா? யானை
நம்ம சொரணை இருக்கு guys. யானை வருது guys. நம்ம யானை வருது guys. யானை வருது guys. ஹலோ guys. போலீஸ் தான் பட்டம் ஆளே இறங்கி அசிங்கமா இருக்கு guys. மாடு வயசாச்சு இவனுங்களுக்கு இன்னும் யானை கேட்குதான்னு பார்க்குறாங்க guys. ப்ரோ நம்ம அந்த காலத்து அப்பா கிட்ட கேட்க கிடைக்கல ப்ரோ. காத்துக்கு 100 ரூபா வாங்குறான் அசிங்கமா இல்லை. எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் இப்போ ஒருத்தனும் பார்க்கல. எல்லாம் ஏமாற்றம். இது ஒரு ஏமாற்றம் காலமே. நம்ம கார் எடுக்க வேண்டியதான். ஒரு எமர்ஜென்சி நல்ல வேலை ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால ஒரு போகலாம். இப்போ நம்ம காரை கிட்ட போய் கார் எடுக்க போகிறோம். அப்படி தானே சுடே கைஸ் பாருங்க. ஹெலிகாப்டர் நம்ம ரைனோ இங்கே நம்ம ரைனோ செட்டில் யானை கைஸ் இவனுக்கு என்ன பத்திச்சு கைஸ். அகத்து கேட்டான். நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அதாவது இந்த கார் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டீங்களா? அந்த பையன் என்ன மறந்துட்டேன் நம்மளை டக்குன்னு. இல்லாட்டி கீ கிட்ட கொண்டு போனாலே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக மாட்டேங்கிறா. நம்ம நாயகன் வருகிறார். இது அங்கே பேக்கில் வச்சிருவோம். அப்படி காருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சகோதரா யாருங்க நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க, நம்ம இதை பறக்க விடுவோம். அப்படியே கைஸ் நம்ம இதை செட் ஆக்கிவோம். ஸ்டார்ட் ஆக்கும் வண்டியை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக்கியாச்சு. வண்டியிலேருந்து கரண்ட் போன போல் பண்ணுறோம். நம்ம அப்படி சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு. நாங்கள் தான் இது அப்படியே லைட்டாக இழுத்து விட்டானா என்னங்க அதுதான் தவறான செயல். தாத்துக்கிட்டு ஹேண்ட் பிரேக்கில் கட்டணும். பாதி அல்ல வல்ல கம்பியில பிடிச்சங்கி சம்பவம். இப்போ நம்ம வெற்றிகரமாக கட்டிட்டோம். சன்ரூஃப் ஓப்பனில் இருக்கு. யானை மேலே இருக்கு. கீழே நான் இருக்கேன். நல்ல கம்பியில மாட்டுறானா காக்கா வெளியாவதுக்கு இங்கே பல பேர் இருக்கானா. அதை கொஞ்சம் தாத்தி கட்டியிருக்கோம். நம்மளால வேற உயிருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு கொசுவுக்கு உள்ளதுக்கே நாங்கள் ஆண்ட்ராய்க்கு தாலியை கட்டுற கைஸ். நாங்கள் ஒரு கொசுவுக்கு உள்ளதுக்கே நினைப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல பசங்க கைஸ். எங்களை மாதிரி ஒரு பையனை ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடச்சா நாங்கள் அப்படி ஒரு எப்படி நம்புற மாதிரி கைத்தாங்களா நாங்கள் தூக்கி சரி டோரட்ரா போகலாம் கைஸ். இப்போ நம்ம உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்டி தரோம். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் போயிட்டோம்மா லைட்டை போடுவோம் கைஸ். லைட்டை போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் வைத்தோம். ஏன்னா தெரில கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இறக்கணும்னு சொன்னால் ஒத்தடி இறக்கினா கைஸ் வரல கைஸ். அசிங்கமாக இல்லை. ஓகே கொஞ்சம் இது நல்லா இருக்கும். ஓகே என்னடா பண்ணுறான். வெட்டிக்கிறமா கட்டிட்டுருக்கோம் கைஸ். இவன் ஹேண்ட் பிரேக்கு தாலி கட்ட முடியல கைஸ். ஏன்டா உங்களுக்கு தெரியுது. 3 முடிச்சு போட்டுட்டேன் கைஸ். தெரியுதா? இதான் நம்ம ஆயுதம். போட்டுட்டேன் கைஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாது கைஸ். அலப்பற ஸ்டார்டிங் என்னை பார்த்தீங்கன்னா கைஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மேலே நம்ம யானை பையனை தொங்க விட்டுருக்கோம். இப்போ யானை பையனோட ரியாக்ஷன் வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ரியாக்ஷன் கிடைக்கும் நம்புகிறோம். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க கைஸ். எல்லாரும் பார்க்குறாங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இங்கே பாருங்க.
எல்லாம் ரியாக்ஷன் நம்ம ரியாக்ஷன் அப்படிதான் நம்ம யானை பையனோட ரியாக்ஷனுங்க எல்லாம் தனி சொல்லுங்க ரியாக்ஷன் உங்களுக்கு நான் தரேன் பாருங்க. நான் சொன்னேன்ல கைஸ், டிராஃபிக்னு சரியான டிராஃபிக் கைஸ். பாருங்க பஸ் போகிறதுக்கு இடம் இல்லை. இருக்கும் அந்த பஸ்ஸில் சின்ன ஒரு கேப் தான். இல்லைன்னா நல்ல டிராஃபிக், நல்ல டிராஃபிக் கைஸ். இதெல்லாம் ஓட்ட சத்தியமாக சரியான கஷ்டம் உண்டு கைஸ். இதுக்காண்டி கவர்மெண்ட்டு நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒரு இதாக செய்யணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் இருக்குது ரியாக்ஷன் கைஸ். கைஸ் ரியாக்ஷன் கைஸ். கைஸ் எல்லாரும் பாருங்க கைஸ். பாருங்க கைஸ், இங்க இவன் வீடியோ எடுக்கிறான், நான் இங்க டென்ஷன் ஆகுறேன் கைஸ். பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், பாருங்க கைஸ். வெயிட் அண்ட் சீ கைஸ். நம்ம தான் பாருங்க கைஸ். நீங்கள் அதில் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டார்டிங் கைஸ். Everyone sees Anna guys. It's South Pole. Anna. watch பண்ணாலே பாருங்க. 60694433. ஆனா வரங்க. Anna guys. Anna guys. Anna guys. ஆனா மாமா வாங்கி ஆனா ரியாக்ஷன் பாருங்க. Everyone is watching. Yeah, everyone watching the Anna guys. நான் வீடியோ எடுக்கிறேன். Anna guys. Anna guys. பக்கா ரியாக்ஷன் செம்ம. அடுதானே everyone is watching the Anna guys. இங்க வாவுபலி பார்க்குதா என்னமோ, ஆனா இங்க யானையை பார்க்க தனி பாருங்க guys. பாருங்க எல்லாரும் பாருங்க யானைக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இப்ப எல்லாரும் தெரியாது, அப்பதான் எல்லாம் திரும்பி பார்ப்போம். யானை பாருங்க guys, வாவுபலியில இருந்து யானை வாங்கிருக்கோம். யானை கொடுத்த போக மாட்டேன். ஏன்டா இங்க பார்த்தோம்னா அங்க பாருங்க guys. பாக்குறேன் Anna guys. Anna guys. Anna pets. பொண்ணுங்க ரியாக்ஷன்லாம் பக்கா. நமக்கு இங்கே சில பேர் கேர்ள்ஸ் ரியாக்ஷன் எதிர்பார்த்து ரிவ்யூ பார்ப்பாங்க. எங்க ஹார்ன் அடிக்கணும் அப்போ கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஹார்ன் அடிக்கிறதுல எதிர்பார்த்து போகிறது லாகு. சரி ரைட்ரா, நான் கொஞ்சம் கட்டிட்டு வாங்க போதும். நானே இருப்போம். நானே எல்லாம் Power of Anna guys. Anna யாரு நீ இங்கே ஸ்கில்லு தெரிஞ்சுட்டு பெருசாக வண்டி ஓட்டுறீங்க. வெரி ஃபால்ட் இஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டு நானும் பார்ப்பாங்க. ஆனால் வண்டியிலே கொஞ்சம் கவனம் இருக்கும். அப்படி தானே ஆச்சு. ஓ நானும் பார்க்கறது எங்கே அதான் நிற்கிறேன் அவங்கள வச்சு எந்த பண்ணி நிற்கிறேன் guys. Anna guys that guys. Anna எப்படி இருக்கு guys? Anna அடிபொலி. வர வழியில் அண்ணன் இருக்க ஒய்ஃபு வந்துட்டு உடம்பு முடியலைன்னு சொன்னாங்க. அப்போ வர வழியில் லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போயிட்டு அங்கே ஒரு கூட்டாரம் போட்டுட்டு ட்ரிப்பையும் போட்டு முடிச்சுட்டு நல்லா அப்போ முடிஞ்சு வரமோ மேக்ஸிமம் வந்துட்டு 10:30 ஆச்சு. அப்படி அக்கா வந்துட்டு வீட்டில் வந்து தூங்க வச்சுட்டு வந்துட்டு அது அம்மா வந்து ஒன்றும் சாப்பிடல. அது ஓட்டுக்குறேன்னு சொல்லி இந்த மலைய மண்டலத்தில் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லி வந்தேன். பட் நேரத்தையே வச்ச கரையை வச்சு ஏமாற்றிட்டாங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாயிட்டேன். பிரியாணியெல்லாம் நல்ல இருக்கு. பிரியாணியில் எருப்பு வாரி போட்டேன். ஆனால் சிக்கன் பிரியாணி பரவாயில்ல. ஆனால் சிக்கனோட கண்டென்ட் நல்லா இல்லை. அது என்ன சொல்கிறேன், பேசிக்கலி ஒரு சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக. ஐ திங்க் மத்தியானம் வச்சதை எடுத்து ஹீட் பண்ணி தந்தாங்கன்னு தோணும்.
உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா உங்கள் முடிக்க இதை பற்றி தான் கேட்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆசைக்கு இந்த எருமை பாட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும் தாசிக்கு வெற்றி வேண்டாம். ஒன்றை கண்டு நான் மோட்டிவேஷனால துக்கத்தை பாருங்க துக்கத்தை நல்லாவே இல்லடா, அசிங்கமா இல்ல. சை ஒன்னை பார்த்து நான் பாட்டினா பார்த்தியா. அப்புறம் நம்ம எனக்கு இருந்த கிளாமர் தாசி இப்போ தொலைச்சு போட்டாங்க. கிளாமர் டான்ஸுக்கு குழந்தைகளே அசிங்கப்படுத்துறாங்க. அப்படி நம்ம விளாக் வந்து இப்போ நான் 1 மாதம் ஆகும். ஸோ இனி வந்து நம்ம விளாக் வந்து மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த விளாக் பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க. இந்த ஹோட்டல் சாப்பாடு இப்போல வயிற்று கலக்குது. நம்ம இந்த விளாக் பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியில் நெக்ஸ்ட் வீடியோ பாய்.